உக்ரைன்ல இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ வீடியோ பதிவை போட ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனோட சேனல்ஸ், டெலகிராம் சேனல்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தன்னால உக்ரைன் நாங்க இப்படி, உக்ரைன் நாங்க அப்படி, உக்ரைன் நாங்க இப்படி பண்ணுவோம், உக்ரைன் நாங்க அப்படி பண்ணிடுவோம், உக்ரைன் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற போட்டிருந்தாங்க. இப்போ உக்ரைனியர்களே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது போல வீடியோ பதிவுகள் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பேசுற மாதிரி தெரியுது. ஆனா அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோங்க. உக்ரைனியர்களான நாங்க ஒரு விஷயம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆஹ் எதுவுமே எங்களுக்கு இல்ல. அதாவது இங்க இருக்கக்கூடிய மரம், இங்க இருக்கக்கூடிய காத்து, இங்க இருக்கு இதோ இங்க மேல இருக்குதே ப்ளூ கலர்ல ஒரு மேகம், ஸ்கை, அதுல இருந்து கீழே இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர்ல நிலம் இருக்கு இல்லையா, கிரீன் கலர்ல கிராஸ், இது வரைக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும், இதுக்கு அடியில் இருக்கக்கூடிய சாண்டு வரைக்கும் எதுவுமே எங்களது இல்லைன்னு புரிஞ்சுச்சுங்க. எல்லாமே இப்போ பிளாக் ராக், கருங்கல்லோடது அப்படிங்கிறது போல. அது ஒரு நிறுவனம், மேற்குல இருக்கிறது, அமெரிக்கால இருக்குது. அது ஒரு பெரிய கதை. அந்த கருங்கலை பத்தி பேசினாலே பெரும் பிரச்சனைகள்லாம் வரும். பட் இருந்தாலும் அந்த கருங்கல்லோடதுங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாம் யூரோப்ல சேரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நம்மலாம் அமெரிக்கர்களா மாறிட்டோம் அப்படிங்கறதோடய ஒரு சந்தோஷத்துல அவங்க இருக்காங்க. வாங்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் அமெரிக்கா ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமெரிக்கா தான். எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இப்போ உக்ரைனியர்களுக்கு இப்போ ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சது. இந்த விழிப்புணர்வு ஆட்சி கவிழ்ப்புக்கு போயிருமா அப்படின்ற கேள்விகள். இப்ப இது போல ஒரு விஷயம் வர்றதுக்கான காரணம், மேற்கு நாடுகள் ரஷ்யாவோட எஸ்கலேஷன்ல இருக்கு. ரஷ்யா ஆன் டேர்ம்ஸ், எங்களோட டேர்ம்ஸ்ல வரணும்னு நிக்கிறாங்க. மேற்கு நாடுகள் பெருசா உதவிகள் உக்ரைனுக்கு பண்ற மாதிரி இல்ல. இப்போ உக்ரைன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எல்லாமே பிரச்சனையா இருக்கு. பயங்கரமா இழந்துகிட்டு இருக்காங்க பகுதிகள். சோ இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இது போல ஒரு வீடியோ பதிவுகள்லாம் உக்ரைன்ல பரவுதுன்னா எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும்? இன்னொரு ரெவல்யூஷன் வந்துருமா அப்படிங்கிற கேள்விகள். அது கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்த ஒரு கட்டம், அடுத்த ஒரு படி ரெவல்யூஷனுக்கு அப்படின்னா, உக்ரைனியர்கள் மொபைலைசேஷன், மாஸ் மொபைலைசேஷனை பண்றதுக்கான டஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான விஷயங்களை அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா இப்போ போர் நடந்துட்டு இருக்கனால மொபைலைசேஷன்லாம் போட்டிருக்காங்க உக்ரைன்ல. அவர் மொபைலைசேஷன்லாவையும் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரோட பதவி காலத்துக்கு மார்ஷல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அது தொடர்ச்சி ஆள் பிடிக்கிற வண்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல அதுக்கு சர்டைனா வந்து பாத்தீங்கன்னா சில லிஸ்ட் இருக்கு, சில கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறவங்கள பிடிக்க கூடாது. இப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்கறாங்க, நம்ம கொடுத்தோம்னா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருந்தா பிடிக்க மாட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா பிடிப்பாங்க. அது என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கு இல்லையா, கிரிட்டிக்கல் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறதோட சொல்றது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடிட் பண்ணியிருக்காங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ஆடிட்டிங் பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னா என்டர்பிரைஸ் அப்படிங்கிற வச்சுக்கிறாங்க. அதுவும் குறிப்பா டிஃபென்ஸுக்கு. அதுக்கப்புறம் பலவிதமான என்டர்பிரைஸ். இதுல பிரதானமா அடி வாங்குறது டிஃபென்ஸுக்கு. ஏன்னா ஆயுதம் தயாரிக்கிறேன், ட்ரோன் தயாரிக்கிறேன், உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் செய்யறோம், எஃபிவி ட்ரோன்கள் செய்யறோம் அப்படிங்கிறது போல ஒரு 3D பிரிண்டரை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா உதிரி பாகங்கள் வாங்கி இவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ண செஞ்சு அதை ஒரு ரேட்டுக்கு வித்து வாங்கி இதெல்லாம் சம்பளம் அப்படிங்கறது வந்து பண்ண ஒரு குடிசை தொழில் மாதிரி உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த 3D பிரிண்டர்னாலும் நான் சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பட் ஆனா அது ரியாலிட்டி அப்படிங்கிறது அந்த மாதிரி வராது. பணக்காரர்கள் இது போல பிரிண்டரை இம்போர்ட் பண்ணணும், போர் சூழல் ஒரு நாட்டுக்குள்ள வரணும், அந்த நாடு ஒரு கம்பெனி, அதாவது நாங்க ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனின்றதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அது ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அது போல எக்யூப்மெண்ட்டை வாங்கி வச்சு செஞ்சு கான்ட்ராக்ட் எடுக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எடுக்கணும். கான்ட்ராக்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது போல செஞ்சு விநியோகம் டைம்குள்ள வந்து பண்ண கொடுக்கணும். இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுல என்னன்னா பணக்காரர்கள் இது போல விஷயங்களை செய்யலாம். நோட் திஸ் பாயிண்ட் யுவரான. இப்போ அதுல வந்து பண்ண அவங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க. அதுல மினிமம் த்ரெஷோல்டு அப்படிங்கிறது போல வச்சுக்கிறாங்க ஒரு பாயிண்ட். 21,000 இருந்து 26,000 ஹரினியாஸ் கம்பல்சரி வாங்கும். அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கவலை இல்லை. அதுக்கு குறைவா இருக்கிறவங்கள நாங்க புடிச்சிட்டு ஸோ எல்லா என்டர்பிரைசஸும் கம்பெனி, உக்ரைன்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம்
செப்டம்பர் 1க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸை கன்ஃபார்ம் பண்ணும். யாரெல்லாம் இது போல இருக்காங்க, என்ன ஏது வருமானம் என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி நாட்டோட பாதுகாப்புக்காக அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிகள்ல நீங்க ஆளுங்களை எடுத்து குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சு பண்றதெல்லாம் வந்து பண்ண இதுக்கப்புறம் ஒத்து வராது. டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ண பாருங்க ஆகஸ்ட் 10க்குள்ள. செப்டம்பர் 1க்குள்ள எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்துடணும். நாங்க சொல்லக்கூடிய சட்டத்துல வந்துடணும். இல்லைன்னா எல்லாத்தையும் ரிசர்வேஷன் புடிச்சிட்டு போயிடும். அப்படிங்கிற வந்து பண்ணா ஒரு புதுசா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் வந்து பண்ண சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. மீடியாக்கள்ல வரல. இதுல டெலகிராம் சேனல்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பெண்கள் வாலண்டியரா, பெண்களுக்கு மேண்டேட்டரி கிடையாது. பட் ஆனா அவங்க ராணுவத்துல இருப்பாங்க, பணி புரிஞ்சிட்டு இருப்பாங்க, ராணுவத்துல போர்க்களத்துல இருக்காங்க, ஃப்ரண்ட் லைன்லயும் அவங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க உக்ரைன்ல. இப்போ என்னன்னா அவங்களுக்கான ரொட்டேஷன் லீவு அதையும் எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் பேசப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போல விஷயங்கள் நடக்குதுன்னா சிக்கல் தான். உங்களுக்கே தெரியும், பெண்கள் அவங்களான ரொட்டேஷன் டைம் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப பிரச்சனை. ஆல்ரெடி ஆண்களுக்கு ரொட்டேஷனோட டைம் கிடைக்கல, பெண்களுக்கு ரொட்டேஷனோட டைம் கிடைக்கலாம். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஞ்ச் பதுங்கு குழியில உக்காந்துட்டு எலி மாதிரி வங்கு மாதிரி உக்காந்துட்டே இருக்க முடியாது. அவன் பாட்டுக்கு வந்து பண்ணா ரஷ்யா ஒரு நாளைக்கு 300-400 குண்டுகளை வந்து போட்டுக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு 8000 குண்டுகளை தாண்டி போயிட்டு இருக்குது அப்படின்னா அதை கேட்டு காது வழியா காது ஜவ்வே பிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல அடிக்கடி வந்து பண்ணா சண்டை முடிச்சுட்டு போறாங்க, துப்பாக்கி வச்சு சொல்றாங்க, சுத்தி வளைக்கிறதுக்கான வேலைகள், முன்னேறதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க. இதெல்லாம் தடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ லீவ் இல்லாம அங்க எத்தனை நாளைக்கு ஒரு மனுஷனால துப்பாக்கி வச்சு சண்டை பிடிச்சிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் பிரச்சனையாயிட்டு இருக்கு. ஸோ உக்ரைன்ல ரிசர்வேஷன், உக்ரைனியோட மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஏன்னா ரஷ்யாவோட தாக்குதல் வீரியம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதுவும் ஹெல் ஃபயர் அப்படிங்கிறாங்க. ஜாப்ரோசியா பகுதியில நரகம் போல இருந்திருக்கு அப்படிங்கிற போல சொல்றாங்க. கான்ஸ்டன்டா தாக்குதல் நடந்திருக்கு. விமானங்கள்ல வந்து பேபு குண்டுகள் போடுறது, பெலிஸ்டிக் மிசைல்களை ஏவுறது, ஆர்ட்லரிகளை பயன்படுத்தி தாக்குது. ஏன்னா இந்த ஜாப்ரோசியாங்கிறது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள பாதி, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பாதி வச்சிருக்காங்க. இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து ஆர்ட்லரி தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், எஃபிவி ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல், விமானப்படை தாக்குதல்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 3 பெலிஸ்டிக் மிசைல் 4 கைடு குண்டுகள் வந்து பண்ண ஒரு இடத்துல அடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த ஒரு ரவுண்ட்ல வந்து 10 பெலிஸ்டிக் மிசைல் 3 ட்ரோன்கள் அடிச்சது அப்படிங்கிறாங்க. இது போல தொடர்ச்சியா ஜாப்ரோசியால வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுதான் இல்ல, பல பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா வேவா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நரகம் போல் தாக்கி அழிச்சிருக்காங்க ரஷ்யா. இதுல மனிதர்கள் வாழக்கூடிய, சிவிலியன்ஸ் வாழக்கூடிய பகுதிகள் அப்படிங்கறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லாம பரவலா வந்து பண்ண ஜாப்ரோசியால எல்லா பகுதிகளையும் அடிச்சிருக்காங்க. நவீன கால யுத்தம் அப்படிங்கறத தொடக்கம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்றது இங்க பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல மேலும் ஒரு ஹைலைட் என்னன்னா, 3 வாரங்களா, கடந்த 3 வாரங்களா ஒரு பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸ கூட உக்ரைன் லான்ச் பண்ணல. ஆனா இந்த ஜாப்ரோசியா பகுதியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 4 பேட்ரியாட் PAC-3 ரக மிசைல், நவீனமயமாக்கப்பட்ட மிசைலை ஏவி இருக்கிறாங்க உக்ரைன். அப்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த ஜாப்ரோசியால இருந்திருக்கு, அதோட தகவல் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கு. போட்டு தருமடி அடிச்சிருக்கிறாங்க. அதை தடுக்கவும் ட்ரை பண்ணிக்கிறாங்க, பெருமளவுல கை கொடுக்கல அப்படிங்கிற சொல்றாங்க. சோ ஹெவியான அட்டாக் அந்த பகுதியில் நடந்திருக்கு. பெரும் இழப்பு. உக்ரைன் இந்த பகுதிகளில் தயாரா இருந்திருக்கலாம், இல்ல ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக அந்த பகுதிகளில் ஆயுதங்கள் வச்சிருக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க போல, தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அடிச்சு நிரம்பி இருக்கிறாங்க ரஷ்யா. ஸோ ஜாப்ரோசியால ஒரு அட்டாக். அடுத்தது ஒடசா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. விமானப்படை டைரக்டா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ உக்ரைனோட MiG-29 ரக விமானம் ரஷ்யாவோட விமானத்தோட வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றதுக்காக ட்ரை பண்ணி இருந்திருக்கு. இல்ல அது லான்ச் பண்ணக்கூடிய இந்த ஃபேப் குண்டுகளை டவுன் பண்றதுக்காக அவங்க இன்டர்செப்ட் பண்றதுக்கான மிஷன்ல இருந்திருக்கலாம். பட் MiG-29 ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா
சேதம் ஏற்பட்டு சுருண்டு அப்படி விழுந்துருச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள். 2வது அதை பத்தின ஒப்புதலும் உக்ரைனோட விமானப்படையிலிருந்து வந்தது. பைலட் தப்பிச்சிட்டாரு, இஜெக்ட் ஆயிட்டாரு சேஃபா. ஆனா விமானத்தை ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒடசா பகுதியில ஹெவியான தாக்குதல் அந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் நார்த் கொரியாவோட பேச்சு அடிப்படுது. இந்த ஜாப்ரோசியா தாக்குதல்லயே நார்த் கொரியாவோட ஆயுதங்கள் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்துகிட்டு இருக்கு. இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துன்னா பார்க்கலாம். பட் இது போல செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் சவுத் கொரியா கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு. அதாவது உக்ரைன் நாங்க ஆயுதம் கொடுக்கறதுக்கு, அதுவும் தாக்குறதுக்கான ஆயுதங்கள், லீத்தல் வெப்பன்ஸ் கொடுக்கறதுலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்க சவுத் கொரியாவோட அரசாங்கமான நாங்க உக்ரைனான உங்களுக்கு பல்வேறு உதவிகள் செஞ்சிருக்கோம். எனர்ஜி ரீதியா, உங்களோட தொழிலுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, கட்டமைப்புக்காக, 2வது உங்களோட மெடிக்கல் ஹெல்த் கேருக்காக, படிப்புக்காக, குழந்தைங்களோட படிப்புக்காக, இது போல பல்வேறு விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவிகள் செஞ்சிருக்கோம். மனிதாபிமான அடிப்படையில என்னென்ன உதவிகள்லாம் செய்ய முடியுமோ செய்யறோம், தொடர்ந்து செய்வோம். இதுக்கு மேலேயும் செய்யறதுக்கு வழிகளை பார்க்கணும். ஆனா ஆயுதம் அப்படிங்கிறது போல எங்ககிட்ட வந்துடாதீங்க, அது டேபிள்லயே இல்லை. அது போல ஒரு விஷயத்தை எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறது போல சியோல், சவுத் கொரியாவோட கேபிட்டல் சியோல், அவங்க தரப்புல இருந்து அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது உக்ரைனுக்கு தெளிவா சொல்லிக்கிறாங்க. ஆயுதம்ன்றது போல எங்ககிட்ட வராதிங்க, அதை தவிர்த்து மற்றபடி ஏதாவது உதவிகள் வேணா கேளுங்க, உதவும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. சவுத் கொரியா கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்கும். ஏன்னா இது போல நோ சொல்றது ரொம்ப ஈஸி இப்ப இருக்கக்கூடிய காலத்துல. ஆனா இதே போலதான் ஒரு நபர் நோ சொன்னாங்க பல்கேரியால. இங்க பல்கேரியால பாத்தீங்கன்னா நோ சொன்னாங்க. மாக்ரான் அவர்கள் கோயலேஷன் ஆஃப் பில்டிங்ல சேர்ந்துக்குங்கன்னு கேட்கும்போது நோ சொன்னாங்க இல்லையா, அங்க ஒரு வெடி விபத்து. அது ஆயுத கடங்கள்ல வெடி விபத்து, பயங்கரமான வெடி விபத்து. யார் அடிச்சா, ஏன் அடிச்சா, எப்ப அடிச்சா, எதுக்கு அடிச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது ட்ரையாம்னா அப்படின்ற ஒரு பகுதி, EMCO அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில ஆயுத கடங்கு அது மேல அட்டாக் நடந்திருக்கு. யாருக்கும் காயம் ஏற்படல அப்படிங்கிற பல்கேரியா தரப்புல இருந்து சொன்னாலும் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பகுதிகள்ல இருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. உயிர் சேதங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப வரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்படல, சொல்லல. அபிஷியல் கவுண்ட்ஸ் எதுவுமே இல்ல. காப்பாத்திட்டோம், யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. ஆனா ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலை அது. அதுவும் குறிப்பா ஆட்லரிகள், டேங்குக்கான அந்த குண்டு, ஆட்லரிகள், அப்புறம் மோட்டார் தாக்குதல்னு சொல்லுவோம்ல, மோட்டருக்கான குழல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போட்டு வெடிப்பாங்க இல்லையா, அந்த ஒரு அம்யூனிஷன், இதை தயாரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அதுவும் குறிப்பா இந்த தொழிற்சாலை ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஒப்பந்தம் யூரோப்பியன் யூனியன் போட்டு அதுக்கு சப்ளை பண்ணி இவங்க செஞ்சு உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆயுத கடன்களை ஒரு தாக்குதல் பல்கேரியால 2 வகையில பார்க்கலாம். அதாவது உக்ரைனுக்கு போக வேண்டிய ஷிப்மெண்ட்ஸ், போர் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. ரஷ்யா ஜாப்ரோசியாவை நெருக்கிட்டு இருக்காங்க, உக்ரைனோட ஒடசாவை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய, தயாரிக்கக்கூடிய பல்கேரியால ஒரு அட்டாக். பல்கேரியா நாங்க உக்ரைனுக்கு உதவுறதுக்கு இல்ல அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற கேள்விகள். இதுல பல்கேரியால ஏன்பா உக்ரைன் ட்ரோன் பறக்கும்ன்றதுக்காக எங்களோட கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பறக்க வைக்கிறியா? நான் கொடுக்குற ஆயுதம் இருக்கு இல்லையா, அது வெடிச்சிருச்சுப்பா, பாரு வெடிச்சேச்சு, ஒண்ணுமே இல்லை, சமாளி பார்ப்போம், பறக்கும்ன்றதுக்காக அமிச்சு இல்ல பாரு வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது போல சொல்றதுக்காக இத செஞ்சுட்டாங்களா? யாரோ செஞ்சுட்டாங்க. அது போல செஞ்சுட்டாங்களா? இல்ல மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா முடிச்சுடுவோம்ப்பா அப்படிங்கிறது போல மிரட்டுறதுக்காக இது போல செஞ்சிருக்காங்களா? இல்ல உண்மையாலுமே அங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கா? உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்றதுனால அது ஏன் வச்சிருக்க அப்படிங்கிறது போல உக்ரைன் அடிச்சுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ராணுவத்துக்காக பணிபுரியக்கூடிய வச்சிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை பத்திரமா பாத்துக்க வேண்டிய சூதானம் தான் இருக்கு.
இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆயுத கிடங்குகள் மேல சும்மா இருக்கிற நாட்டுல வந்து குண்டை போட்டு அதுக்கப்புறம் போடுனாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா ஆயுத கிடங்குங்கிறது வந்து பண்ணி இப்போ பெருமளவுல ப்ரொடெக்டடா இருக்காது. இதே போர்க்காலம்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த பல்கேரியால இருந்து வரக்கூடிய ஆயுதத்தை ரெடி பண்றதுக்கான வேலைகள் பார்க்கணும், இல்ல பல்கேரியாவோட ஒரு நல்ல ஒப்பந்தத்தை போடணும். சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள டிப்ளமசியா ரெடி பண்ணணும். பிரச்சனையா வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யணும். என்ன செய்ய போறாங்க உக்ரைன் அப்படிங்கறது பார்க்கலாம். இதுக்காக சவுத் கொரியாவுக்கு சொன்னோம். அது போல பல்கேரியால பாருங்க நோ சொன்னதுக்கு ஒரு அட்டாக் நடந்திருக்குது. அதே போல சவுத் கொரியாவும் இந்த சூதானமா இருந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது போல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் இப்ப நாளைக்கு ஒரு நாடு கிட்ட ஆயுதம் கேட்கிறாங்கன்னா நோ சொல்றதுக்கு முன்னாடி 4 தடவை யோசிக்கணும் போலயே அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சு. ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையில எந்த அளவுக்கு தீவிரமா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த சமயத்துல செர்னோபில் அஃபென்சிவ் ரஷ்யா தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா தயாராயிட்டு இருக்காங்க. செர்னோபில் அணு உலை வெடிப்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. தடை செய்யக்கூடிய பகுதி அந்த இடத்துல ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா வலை பின்னி வைக்கிறது, பதுங்கு குழி தோன்றது, துருப்புக்களை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறது, பத்திரமா ரெடி பண்றது, ப்ரொடெக்ட் பண்றது, இது போல பல்வேறு விஷயங்கள், பாதுகாப்பு வளையங்கள் போடுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கான பாதுகாப்புக்கான வியூகத்தை உக்ரைன் அங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில ரஷ்யர்கள் தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹை மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ட்ரோனுக்கான நெட்டு சொல்றோம் இல்லையா, ஆன்டி ட்ரோன் நெட்டு, அது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து தடைபடாம இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்துலயும் இப்பவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பகுதி பெலரூஸ்ல இருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தான். ஒரு வேளை ரஷ்யா தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா கம்ப்ளீட் ட்ரோன் டாமினன்ஸ்குள்ள வந்துடும். இந்த ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இந்த பகுதியில ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா ரஷ்யர்கள் உள்ள வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால செர்னோபில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த பகுதியில வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறவங்கள வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பல கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் டனல், ஆன்டி ட்ரோன் டனலை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ பெலரூஸோட பார்டர் பகுதி, ரஷ்யாவோட பார்டர் பகுதி, இந்த ஏரியால இப்போ புதுசா இன்னொரு பகுதியில சண்டைகள் ஆரம்பிக்குமா அப்படின்ற கேள்விகள். வரக்கூடிய காலம் உக்ரைனுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து உக்ரைன் எப்படி மீண்டு வர போறாங்க? உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாரா? அமைதி பேச்சுவார்த்தையில பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாரா? இல்ல திரும்பவும் ரஷ்யாவை வழி கொண்டு வருவேன்னு சொல்லி புதுசா ஒரு எஸ்கலேஷன் பண்ணுவாராம்? என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வச்சு நம்ம ஓரளவுக்கு பார்த்துருப்போம் என்ன நடந்திருக்குன்றத. அடுத்த பதிவுகளை வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.